இன்னைக்கு எங்க வீட்ல டீ டைம் குவே பக்கர் பண்டான். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் பண்டான் இலைகள். பண்டான் இலைகள எடுத்து ஜூஸா அரைச்சு வச்சுக்கணும். அது கூட கிரீன் கலர் ஃபுட் கலர சேர்த்துப்போம். இப்போ ஒரு பிளெண்டர்ல இந்த டவுன் பண்டான் ஜூஸ் ஊத்திக்குவோம். அது கூட ஒரு முட்டை, 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சீனி போட்டுப்போம். இந்த கலவை கூட 200 ml தேங்காய் பாலும் சேர்த்துப்போம். இந்த கலவைய நல்லா பிளெண்டர்ல அரைச்சு எடுத்துக்குவோம். அரைச்ச இந்த கலவைய நம்ப இப்போ ஒரு பாத்திரத்துல ஊத்துவோம். அது ஊத்துறதுக்கு முன்னுக்கு அந்த பாத்திரத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிப்போம். எண்ணெய் தடவிய பிறகு வறுத்து எடுத்த வெள்ளை எள்ள அதுல சேர்த்துப்போம். பிளெண்டர்ல அரைச்சு வச்ச இந்த மாவு கலவைய நம்ம வடிகட்டிக்குவோம். ஏன்னா கட்டியான மாவு இருந்தா இந்த வடித்தட்டுல அது இருந்துரும். நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். இந்த கலவையின் மீது இன்னும் மிச்சம் இருந்த வறுத்தெடுத்த எள்ள போட்டுருவோம். இத நான் என் வீட்ல இருக்கிற மினி அவன்ல வச்சு அத பக்கர் பண்றேன். நீங்க ஏர் ஃப்ரையர் இருந்தா அதுலயும் அத வச்சு நீங்க பக்கர் பண்ணலாம். இல்ல அடுப்புலயும் நீங்க அத பக்கர் பண்ணலாம். ஸோ ஏர் ஃப்ரையர் இல்ல அவன்ல பக்கர் பண்றப்ப அது கொஞ்சம் சாஃப்ட்டா கொல கொலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இருக்கும். ஸோ இப்ப இது ரெடி ஆயிருச்சுங்க. எனக்கு அந்த மேல் பகுதிய விட நடுவுல இருக்கும்ல கொஞ்சம் கொல கொலப்பா அது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் பசார் மலாம்லயோ இல்ல எங்க வாங்குனாலும் அந்த உள்ள அந்த கொல கொலன்னு இருக்கிறது தான் எடுத்து தான் சாப்பிடுவேன். ஸோ நான் சொன்ன இந்த பொருள் வச்சு நீங்களும் டீ டைம்க்கு குய் பக்கர் பண்டான செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த குவி பண்டான் பக்கருக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன். அனல கூட வைக்காதீங்க. அது ஏர் ஃப்ரையரா இருந்தாலும் சரி, அடுப்பா இருந்தாலும் சரி, ஓவனா இருந்தாலும் சரி. ஏன்னா மேல் பகுதி கரிஞ்சு இருக்கும். உள்ள வேகாம கொழ கொழன்னு இருக்கும். அதனால மிதமான அனல்ல வச்சு இத பக்கர் பண்ணுங்க.